welcome to another brand new episode of Suvayo Suvai. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சுவையோ சுவையில பாத்தீங்கன்னா வீக்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸோட சூப்பர்பான ரெசிபிஸ் எப்படி சமைக்க முடியும்னு ஷெஃப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு ரெசிபியும். இன்னைக்கும் அதே மாதிரி 2 ரெசிபிஸ். பட் பிஃபோர் வி see that நம்ம ஷெஃப் இன்வைட் பண்ணிடலாமா? லெட்ஸ் இன்வைட் our amazing chef பழனி முருகன் to the show. வணக்கம். ஹாய் ஷெஃப், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஷெஃப். இந்த எவ்ரி வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆடியன்சஸ் ஆர் டெஃபினெட்லி வெயிட்டிங் ஃபார் மண்டே. ஏன்னா இந்த வீக்கெண்ட் அன்னைக்கு எவ்ரிபடி இஸ் அட் ஹோம், ஃபேமிலிஸ் ஆர் அட் ஹோம். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வந்து சமைச்சு கொடுக்கணும்னு. இந்த மண்டே ஆரம்பிச்ச உடனே அந்த வாரம் ஃபுல்லா என்ன சமைக்கிறதுன்ற இருக்கிற ஒரு கன்ஃபியூஷனே பெரிய கன்ஃபியூஷன் ஷெஃப். ஸோ நிறைய பேர் வந்து பரவாயில்ல 2 ரெசிபி, ஸோ ஐ நோ ஐம் சார்ட்டட் ஒரு 2 days ஒரு வீக்ல அப்படின்றாங்க. ஸோ இன்னைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபிஸ் தான் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. அதாவது மண்டே பார்த்துட்டு அதை சாட்டர்டே சண்டேல ட்ரையல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் தான். ஓகே. ஒரு சூப்பரா ஒரு வெண்டைக்காய் வித் நிலக்கடலை, ஒரு சின்ன பொடி வித் வெண்டைக்காய் சேர்த்து ஒரு சூப்பரான சாதம். வெண்டைக்காய் நிலக்கடலை சாதம் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. ஓகே, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பா இன்கிரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் நிலக்கடலை சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 250 கிராம், வேக வச்ச சாதம் 1 கப், நறுக்கிய பூண்டு 10, நறுக்கிய பச்சை மிளகாய் 3, நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, அரைச்ச தக்காளி 2, வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: வரமிளகாய் 4, நிலக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள் 1 டேபிள் ஸ்பூன். சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி தான். வழக்கம் போல் இந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸு. இதில் கொஞ்சம் நிலக்கடலை ஆட் பண்ணுறோம். அந்த பொடி வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பொடி நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே. ரைஸ் வேக வச்சுக்கிறோம். தென் இதில் வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், அதிலே மிளகு. இப்போ ஒரு வளகாப்பு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டி, 7 வெரைட்டி, 9 வெரைட்டி இருக்கும். அது வந்து நார்மலாக கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், வெஜ் பிரியாணி அப்படின்னு உங்களுக்கு அந்த ஒரு ஃபார்மெட் இருக்கும். அதுலேருந்து இந்த மாதிரி ஒரு செட் மெனு மாதிரி இதெல்லாம் இருக்கும். இது கொஞ்சம் நம்ம அதுலேருந்து வெளில வந்து ஒரு அருமையான ரெசிபி, நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட. ஓகே. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சூப்பர். இதில் வந்து நம்ம இதிலே இந்த வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கிறோம். ஓகே. வறுத்த கடலை சேர்த்துக்கிறோம். இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகா இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, மிளகாத்தூளும் இருக்குது, பட் மிளகும் இருக்குது. ஓகே. ஸோ பட் இந்த நிலக்கடலையும் சரி இந்த எள்ளும் சரி அந்த ஸ்பைஸை வந்து கம்மி பண்ணிடும், லெவல் பண்ணிடும். ஓகே. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம வறுத்துட்டோம். கடைசியாக வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ எள்ளு இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அரைக்க போகிறோம். ஆற வச்சு அரைச்சிக்கிறோம். ஆற வச்சு அரைச்சிக்கிறோம். இது பாப்கார்ன் மாதிரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சு வரும். ஓகே. எள்ளு சேர்த்தோன்னா அப்போ வந்து நம்ம இதை அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஓகே. இது எல்லாமே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதை வந்து கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் மீட் பண்ணுறோம். இப்போ நம்ம மசாலா வந்து கம்ப்ளீட்லி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியாச்சு ஷெஃப். திஸ் இஸ் ரியலி நைஸ். இதுவே வந்து நம்ம இந்த கிரவுண்ட்நட் பவுடர் ரைஸ்லாம் ஆட் பண்ணி சாப்பிடுவோமே அதே மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்கு. நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். ஆமாம். இது கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். ஓகே. அவ்வளோதான். நம்ம ரைஸும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். கடலெண்ணெய், கொஞ்சமாக கடுகு. ஓகே. கடுகு பொரிஞ்சோன்னே உளுந்து, அடுத்து அதிலே ஜீரகம், அடுத்ததாக சின்ன வெங்காயம். ஓகே. ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம வெண்டைக்காய் சேர்க்குறோங்கிறப்ப கொஞ்சம் தாராளமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆமாம், எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே. இதில் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, இந்த நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறோம். ஓகே. எல்லாமே நம்ம கிரன்ச்சியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். க்ரீன் சில்லிஸும் சரி, பூண்டும் சரி. ஆமாம். ஓகே. இது லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேணாம். அப்போயே வந்து அடுத்தது நம்ம இந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கிறோம். வெரைட்டி ரைஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸு, நல்லா டேஸ்டி. இந்த மீன் டைம் ஹெல்த்தின்னு சொல்லலாம். இந்த சின்னதாக வெட்டின வெண்டைக்காய் சேர்த்துக்கிறோம். ஓகே. இந்த பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன பசங்க இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன் நடம் பிடிப்பாங்க. அவங்களாம் அது மாதிரி சேர்த்துடலாம். நைஸ் ஷெஃப்.
ஏன்னா இதுல கிரவுண்ட் நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், வெண்டைக்காவும் இருக்கு, சின்ன வெங்காயம் இருக்கு. ஆமா. ப்ளஸ் இது கொஞ்சம் கிரேவி டைப் பார்க்க போறோமா நம்ம? இல்ல நல்லா வெரைட்டி ரைஸ் தான். ஓகே, எப்படி நம்ம இப்போ தக்காளி சாதம் அந்த மாதிரி. ஆமாம். சரி, இதில் நம்ம டொமேட்டோ சேர்ப்போம், எல்லாம் சேர்ந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். சூப்பர். இதில் கொஞ்சமாக இந்த லெமன் ஜூஸு, ஓகே, இதுலேயே வந்து மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஓகே, ரைஸில் வந்து வேக வைக்கிறப்ப இந்த ரைஸுலேயே வந்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இந்த வெரைட்டி ரைஸ்லாம் கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வெண்டைக்காய் ஜென்ரலாக இந்த மாதிரி வதக்கிறப்ப அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாம், இல்லாட்டி உடஞ்சிரும் இல்லைங்களா? ஒரு மாதிரி வலுவலுப்பாயிரும். நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுடலாம். ஓகே, கரெக்டாக 2 to 3 minutes வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு half done ஆயிரும். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக நம்ம இந்த தக்காளி அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, இப்போ வெண்டைக்காய் கூட பார்த்தீங்கன்னா 2-3 minutesல இட்ஸ் நைஸ்லி குக்ட் ஆல்ரெடி. ஆமாம், ஒரு half done ஆயிருக்கும். நைஸ் செஃப். இதுவே அப்படியே ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் போல செஃப். ஆமாம், அந்த பொடினா சேர்த்துருக்கோம், இன்னும் யம்மியா இருக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணா. ஓகே, இந்த வலுவலுப்பு இல்லாமல் இருக்கு பாருங்க. தென் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு. நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடி கூட வந்து வெறும் லாஸ்ட்ல டாப்பிங் மாதிரி ஆட் பண்ண போகிறோமா சார்? ஆமாம், இதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். தக்காளி வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜென்ரலி இந்த லஞ்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் கட்டி கொடுத்தாலும் ஐம் ஷோர் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வீட்டுக்கு வந்து திரும்பவும் இது வேற ஏதாவது டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லை சார்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இந்த ரெசிபி. ஃபார் மீ இட்ஸ் வெரி நியூ. மேபி உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இருக்கிற இந்த கிரவுண்ட் நட் பவுடர் இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட். ப்ளஸ் வெண்டைக்காயில் வந்து நம்ம அதை லைட்டாக டாஸ் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் காட் a lot of different flavors. So I'm sure the kids will definitely love it. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆமாம், உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போயே நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இப்போ அவேர்னஸ் ஸ்கூல்லேயே கொடுக்குறாங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து இது கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். ஸோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. வெஜ் லவர்ஸ் பர்டிகுலராக அந்த வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தான் வந்து இது ஒரு பிரியாணி மாதிரி. எப்படி வந்து நம்ம வெஜ்ஜில் வந்து மஷ்ரூம் பிரியாணி தென் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சூப்பர். இந்த பொடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணுறோங்கிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடலாம். Done. And that is it. நம்ம variety rice is done, especially for lunch box. I think it's like a perfect recipe. Vegetables இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொடியும் இருக்கு. It's going to have different flavors. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா. ஆமாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம். வெண்டைக்காய் நிலக்கடலை சாதம் எப்படி செய்யறோங்கிற பார்த்துடலாம். கடாயில் வரமிளகாய், ஜீரகம், மிளகு, நிலக்கடலை வறுத்து கடைசியாக எள்ளு சேர்த்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து பச்சை மிளகாய், பூண்டு வதக்கிட்டு வெண்டைக்காய் எடுத்து பிரட்டி எலுமிச்சை சாறு சேர்த்து பாதி வெந்ததும் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, அரைச்ச தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு வேக வச்ச சாதம் அரைச்ச பொடி சேர்த்தோம்னா சுவையான வெண்டைக்காய் நிலக்கடலை சாதம் தயாராகிடும். கண்டிப்பா வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ஐ ட்ரூலி பிலீவ் இட்ஸ் வெரி ஃப்ளேவர்ஃபுல். உங்க வீட்டில் ட்ரை பண்ற எல்லா ரெசிபிஸும் எங்களுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இது இப்பதான் நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே இவ்வளோ யம்மியான ரெசிபி. ஐம் ஷோர் செகண்ட் செக்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லான ஒரு ரெசிபி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு. கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி டிஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்ச் இருக்கும், அது ஒரு டிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்ம டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடி தான்
நம்ம இந்த ஹோம்மேடு நம்மளே வறுத்து அரைச்சி போட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்ஃபேக்ட் கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன்னொரு சூப்பரான ரெசிபி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம சுவையோ சுவை.